இது அந்த பாலிட்டிக்ஸோட 2வது பாட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் என்னென்னமோ பேசினோம், எனக்கு மறந்துச்சு. செகண்ட் பார்ட் வந்து என்னென்னா, எல்லா திட்டத்தையும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போ கொடுக்குறாங்க, எலெக்ஷன் டைம் நெருங்குறப்ப கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம் 5000 ரூபா கொடுக்குறோம், 10,000 ரூபா கொடுக்குறோம். அதையே ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்கல. இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்களோ, யோசித்து தாழ்ந்த சிந்தனைகள் போய் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் அப்போ முழிப்பு வந்துருச்சு. ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா? அது புது கட்சியெல்லாம் வந்தால் ஃபேமஸான ஆளுங்க வந்தால் அவங்களுக்கு போட்டுருவாங்க. நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி இருக்கிற எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுறதுனால மக்களே வேறு வழி இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்கிறதுக்கே போட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் புதுசாக வந்துட்டா அவங்கள அப்படியே அமுக்கி மூடிடணும். ஏதாச்சும் வச்சு அவங்க கிறிஸ்டினாட்டா கிறிஸ்டின். அப்போது ஆல்ரெடி ஹிந்து கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அது எப்படி இப்படி நாயோ? அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களானே டவுட்டாக தான் இருக்குது. பிரச்சனை பெருச்சானாத்தான் கண்ணை திறந்தே பார்க்குறாங்க.